parallelogram அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னது பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து parallelogram ABCD கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். எப்போவுமே ஒரு parallelogram எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதாவது AB is equal to CD. ஸோ இப்போ இது ரெண்டு தான் ஆப்போசிட் சைட்ஸ். இதோட லென்த் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் சேமாக இருக்கும் லென்த். ஸோ இப்போ BC is equal to DA. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல் இன் சேம் லென்த், இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல் இன் சேம் லென்த். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஆங்கிள் 1 வச்சுக்கலாம், ஆங்கிள் 2, ஸோ ஆங்கிள் 3, ஆங்கிள் 4. ஓகே, ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அதாவது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அதே மாதிரி ஆங்கிள் 2 ஆங்கிள் 3 அட்ஜசன்ட் ஆங்கிள், ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 அட்ஜசன்ட் ஆங்கிள், ஆங்கிள் 4 ஆங்கிள் 1 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி அட்ஜசண்ட்டாக இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவைன்னா வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 இதை போட்டாலும் நம்மளுக்கு என்னதான் வரும், 180 டிகிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஒன் அனதர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டயக்னல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஏசி ஒரு டயக்னல், பிடி ஒரு டயக்னல். ஓகே, ஸோ இந்த டயக்னல் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து மீட் ஆகும். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். அதாவது ஓஏவோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஓசி. ஓகே, ஸோ இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஓடி is equal to OB. இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து OA ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஓசியும் கண்டிப்பாக 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இது வந்து டயக்னல் வந்து பைசெக்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram. இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எக்ஸாம்பிள் 4 சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 4ல் வந்து ஃபிகர் 3.20 கொடுத்துருக்காங்க. அதாவது பெஸ்ட் இஸ் அ parallelogram. பெஸ்ட் அப்படின்றது BEST அப்படின்றது ஒரு parallelogram. அதில் நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்த ப்ராப்பர்ட்டிஸில் ஓகே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் அ parallelogram ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் அண்ட் ஜெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஒய் அண்ட் ஜெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு பேரலல் லைன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த ரெண்டு லைன்லையுமே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த லைனுக்கு பேர் வந்து டிரான்ஸ்வர்சல் லைனுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரலல் லைன் இருக்கும்போது அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் இந்த பேரலல் லைன் கூட சில ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ இங்கே கட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆங்கிளை நம்ம வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் 2. ஸோ இது ரெண்டும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஆங்கிள் 1 ஓட மெஷரும் ஆங்கிள் 2 ஓட மெஷரும் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேரலல் லைன் இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 3 இது 4ன்னு வைங்க. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. அதே மாதிரி இது 5 இது 6 அப்படின்னா ஆங்கிள் 5 ஈக்குவல் டு ஆங்கிள் 6. அதே மாதிரி இது 7 இது 8 அப்படின்னா ஆங்கிள் 7 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. ஸோ இப்போ ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் இப்படி கட் ஆகுது அப்படின்னா
இதுவும் இதுவும் சேம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த parallelogram-ஐ இது கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு parallel லைனா, ஸோ அப்போ இது வந்து ST, ஓகே, இது ஒரு parallel லைன், இது வந்து BE, ஓகே. ஸோ அப்போ இங்கே கட் ஆகிற டிரான்ஸ்வர்சல் லைன்னா இது. அப்போது இங்கே எக்ஸும் ஒய்ன்றது தான் இங்கே 1 and 2, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இந்த கான்செப்டை வச்சு இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளும் சேம், ஓகே. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ரூல்ஸ் படி, ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அதாவது நம்மளோட எக்ஸும் ஒய்யும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்றது ஆல்ரெடி நம்ம டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அப்போது 100 டிகிரி. அப்போ இதிலிருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 100 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு லைன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு லைன் பாஸ் ஆகுது, இங்கே ஒரு லைன் பாஸ் ஆகுது, இது ரெண்டும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இதை வந்து லீனியர் பேர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த லீனியர் பேரில் இருக்க அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூ ஆல்வேஸ் 180 டிகிரி, ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு லீனியர் பேர், ஓகே. ஸோ ரெண்டு லைன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் வந்து ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், ஓகே, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரும். ஸோ அப்போ ஆல்ரெடி y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 100 விச் இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. அப்போ z-ஓட வேல்யூ 80 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வச்சும் லீனியர் பேரை வச்சும் y அண்ட் z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வேற ஒரு மெத்தடும் இருக்குது, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் இந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னது? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், parallelogram-ஓட இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னது, இந்த 100 டிகிரியும் இந்த ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அப்போது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரும். அப்போ 100 டிகிரி ப்ளஸ் ஜெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட வேல்யூ 180 டிகிரி. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 100, ஓகே. ஸோ 180 மைனஸ் 100 என்ன, 80 டிகிரி, ஓகே. ஸோ இதை வச்சும் நம்ம வந்து z-ஐ 80 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகே. ஸோ அதே மாதிரி y-ஐ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரைட். ஸோ இப்போ ஒரு வர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஒரு வர்டெக்ஸ் இருக்குது இந்த மாதிரி, ஈன்றது ஒரு வர்டெக்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ இந்த டயக்ராமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஈன்றது வர்டெக்ஸ். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அப்போ இது வந்து இன்டீரியர் ஆங்கிள், கரெக்டா? அதே மாதிரி இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இப்போ ஒரு வர்டெக்ஸில் இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.2 பார்த்துருக்கோம். இன்டீரியர் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர் என்னது, 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள், ஓகே. 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்கே என்னது, y. y is equal to 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள் என்ன, z. 180 டிகிரி மைனஸ் z. ஸோ அப்போ y is equal to 180 டிகிரி மைனஸ் 80 டிகிரி, ஓகே. ஸோ 180லேருந்து 80-ஐ சப்ராக்ட் பண்ணுறீங்க. 0 மைனஸ் 0 0, 8 மைனஸ் 8 0, அப்புறம் 1, ஓகே. ஸோ அப்போ y is equal to 100 டிகிரி. ஸோ இந்த மாதிரியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு எடுத்து z-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள். இதே தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், இங்கே வேற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வச்சு y-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், லீனியர் பேரை வச்சு z-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.